திருமண முறை அப்படின்னா என்னன்னு நிறைய பேருக்கு தெரியுது இல்ல. எல்லாரும் திருமணம் பொருத்தம் பாக்குறேன் அப்படின்னு பொருத்தம் பாக்குறாங்க. நிறைய பொருத்தம் இருக்கிறவங்க கூட பிரிஞ்சு போயிடுறாங்க. ஏன் இவ்வளவு பொருத்தம் இருக்கிறவங்க பிரிறாங்க அப்படின்னு பார்த்தா, இவங்க பார்க்கப்படுற திருமண பொருத்தம் எல்லாமே உடல் சம்பந்தப்பட்ட பொருத்தம் தானே தவிர வாசி சம்பந்தப்பட்ட பொருத்தம் கிடையாது. அப்போ வாசி சம்பந்தப்பட்ட பொருத்தம் இருந்தாதான் அவங்க எப்பொழுதும் இணைஞ்சு இருப்பாங்க. ஒருத்தவங்களுடைய காத்து, இதை கொஞ்சம் ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேன் உங்களுக்கு. எப்படின்னா, காத்து கிழக்கு நோக்கி அடிக்குதுன்னா, நீங்க மேற்கு நோக்கி ஒருத்தருக்கு காத்து அடிக்குது அப்படின்னா அந்த ரெண்டு காத்து சேருமா? சேராது. அந்த மாதிரிதான் இவங்க உடல் ரீதியா வரக்கூடிய பொருத்தத்தை மட்டும்தான் பாக்குறாங்களே தவிர கண்டிப்பா உயிரான வாசி ரீதியா வரக்கூடிய பொருத்தத்தை அவங்க பாக்குறது இல்ல. இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதனால திருமண வயது வரும்போதே இவங்க வாசி மந்திரத்தை ஜபம் பண்ணிட்டாங்கன்னா, வாசி மந்திரத்தை வச்சு இவங்க ஜபம் பண்ணிக்கிட்டே வந்தாங்கன்னா கண்டிப்பா இவங்க வாசிக்கு ஏற்ப ஒரு நல்ல வரன் அமையும். அப்போ அதுல பிரிவு வராது. அந்த திருமணம் சொர்க்கத்துல நிச்சயிக்கப்பட்ட திருமணமா இருக்கும். ஏன்னா வாசி அப்படின்றதுதான் சொர்க்கமே. இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. வாசி யோக பயிற்சி தான் சொர்க்கத்தை அடையக்கூடிய வழியே. அப்போ வாசி மந்திரத்தை ஜபம் பண்ணா கண்டிப்பா அந்த வாசிக்கு ஏற்ப ஒரு நல்ல வாசிய அந்த வாசியே கொண்டு வந்து கொடுக்கும். அப்போ திருமணம் செய்யும் போது கண்டிப்பா திருமண வயசுல இருக்கும்போது நீங்க வாசி மந்திரத்தை ஜபம் பண்ணிக்கிட்டே வந்தா இந்த திருமண தடை, அதுக்கப்புறம் இந்த டைவர்ஸ், இது எதுவுமே நடக்காது. இதெல்லாம் நடந்துருச்சு ஐயா, டைவர்ஸ் நடந்துச்சு, திருமணம் பண்ணியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு, என்னையா பண்றது அப்படின்னு கேட்டா வாசி மந்திரத்தை ஜபம் பண்ணணும். அந்த வாசி மந்திரத்துக்கு ஏற்ப உங்களுக்கு எதனால டைவர்ஸ் ஆச்சுன்னு பார்த்து வாசியோக முறைப்படி ஒரு சில சின்ன பூஜைகள் கொடுப்போம். அந்த பூஜைகளை நீங்க வீட்டுல இருந்தே செஞ்சுக்கலாம். அந்த வீட்டுல இருந்தே வாசி மந்திரத்தை வச்சு அந்த பூஜையை செய்யும் போது கண்டிப்பா உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த திருமணம் ஆகி டைவர்ஸ் ஆன அந்த பிரச்சனை எல்லாம் விலகி நல்ல இன்னொரு மறுமணம் உங்களுக்கு கண்டிப்பா நடக்கும். அது நடக்கிறதுக்கு நீங்க வாசி மந்திரத்தை ஜபம் பண்ணணும். அதுக்கப்புறம் நாங்க கொடுக்குற பூஜையை நல்லபடியா செய்யணும். வீட்லயே செஞ்சீங்கன்னா கண்டிப்பா வாசியோக முறைப்படி செய்யப்படுற அந்த பூஜையும் வாசி மந்திரமும் உங்களுக்கு நல்ல மறுமணத்தை கொடுக்கும். இதுதான் உண்மையான விஷயம். வாசியோக முறைப்படிதான் ஒரு திருமண பொருத்தத்தையே பார்க்கணும். வாசியோக முறைப்படி திருமண பொருத்தம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க தீர்க்க ஆயுளோட இருக்க முடியும். எப்பொழுதும் நீங்க சுமங்கலியாவும் இருக்க முடியும். நல்லபடியா ஒற்றுமையான ஒரு நல்ல தம்பதியா நீங்க இருக்க முடியும்.